பாராளுமன்றத்தில் ஏற்கனவே 543 பாராளுமன்ற இடங்கள் இருக்கின்ற நிலையில் அதை உயர்த்துகிறோம் என்று சொல்லி 850 இடங்களாக உயர்த்துவோம் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு ஒரு புதிய மறுவரை கொண்டு வருவதற்கு மோடி அரசு முனைந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே 39 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. 39 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டை அவர்கள் கூறுவது இதை நாங்கள் குறைக்கவில்லை, கூடுதலாக தான் ஆக்கவிருக்கிறோம். அந்த வகையில் 39 59 உயரவிருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 39 59 ஆகவிருக்கிறது என்று சொல்லுகிற அவர்கள் ஒட்டுமொத்தமாக 543 850 உயர்த்தி உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை தற்போது இருக்கிற தொகுதிகளின் எண்ணிக்கை 80, அதை உயர்த்துகிற வகையில் அது 120 உயர்த்தப்படவிருக்கிறது. இப்போது உத்தரப்பிரதேசத்துக்கும் நமக்குமான அந்த இடைவெளி என்பது 41 இடங்கள். 120 இடங்களாக உயர்த்தப்பட்டதற்கு பிறகு அந்த வித்தியாசம் என்பது 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற வித்தியாசம் என்பது 61 உயரவிருக்கிறது. இதில் அவர்களுடைய சூட்சுமத்தை தெரிந்து கொள்ள முடியும். வட மாநிலங்களில் அதிகமான இடங்களை தந்து தென்னகத்தில் குறைந்த இடங்களை தந்து தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதற்கு எடுக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கை. ஏற்கனவே 39 இடங்கள் இருக்கிற போதே 543 39 இடங்கள் இருக்கிற போதே பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராட வேண்டியிருக்கிறது. சட்டமன்றத்தில் அதிக பெரும்பான்மை என்கின்ற வகையில் அராஜகமான திட்டங்களை சட்டங்களை அவர்கள் எளிதாக நிறைவேற்றுவதற்கு தற்போதே வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் இடங்களை அதிகரித்து தென்னகத்தை வஞ்சித்து வடமாநிலங்களில் கூடுதல் இடங்களை தந்து ஒட்டுமொத்தமாகவே தென்னகம் தென்னிந்தியா புறக்கணிப்பதற்கும் ஜனநாயக உரிமைகளுக்கு இவர்கள் என்றைக்குமே குரல் கொடுக்கக்கூடாது என்று தடுப்பதற்கும் இந்த நிலையை மேற்கொண்டிருக்கிறார்கள்.